230 பயணிகள், 12 விமான பணியாளர்கள், விமானிகள் உள்ளிட்ட 13 மணித்தியாலம் 38 நிமிடம் தரையிறங்குவதற்கு முன்பாக ஒரு விமானம் தன்னுடைய கதையை முடித்துக் கொள்கிறது. 169 இந்தியர்கள், 53 பிரித்தானியர்கள், 1 கனேடியர், 7 போர்த்துகீசர். இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட கனவுகளோடு பந்தவர்களுடைய கதை முடிந்து போயிருக்கிறது. நேற்றைய நாளிலே உலகமெல்லாம் இந்த விமான விபத்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் அதிகம் இப்போது பேசப்படுகிறது. இதை தவிர்த்து எந்த செய்தியும் பேசப்படுவதற்கு இல்லை. ஆனால் இந்த விமான விபத்தை பொறுத்தவரையில் இது முதல் திறன்தான் இடம்பெற்றிருக்கிறது என்றால் இதைவிட மோசமான 10 விபத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலும் விபத்துகள் இருந்தாலும் அந்த தரவரிசையினுடைய அடிப்படையிலே இந்த விபத்து என்பது இந்த தலைமுறையிலே அநேகமானவர்களுடைய மனங்களை ரணங்களாக்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த விமான விபத்து சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொளியில் பேசலாம். போயிங் 787 ரக ஏர்கிராப்ட் விமானம் ஒன்று தன்னுடைய பறப்பை மேற்கொள்கிறது. பறப்பை ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த விமானத்தினுடைய கதை முடிகிறது. விமானத்தினுடைய கதை மாத்திரமல்ல, எண்ணற்ற கனவுகள், ஏராளம் எதிர்பார்ப்புகள், பல்வேறுபட்ட விடயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய கதையையும் இது ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக்கி இருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து பிரித்தானியா நோக்கி பறந்திருக்கக்கூடிய இந்த விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நேற்றைய நாளிலிருந்து இழப்புகளின் பின்னாக இதற்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட கேள்விகள் எல்லா தளங்களிலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குஜராத்திலிருந்து பறந்திருக்கக்கூடிய இந்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்கள், அது ஆக உயரத்துக்கு அல்லது வான் நோக்கி பறந்திருந்தால் இன்னுமே பாதிப்புகள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை இது ஆரம்பத்திலேயே இவ்வளவு மோசமான விளைவொன்றை சந்தித்திருக்கிறது என்பதுதான் எல்லோர் மத்தியிலும் பெரும் அச்ச நிலைமை ஒன்றை இப்போதைக்கு தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக விமான பணியாளர்கள், பயணிகள் உள்ளிட்ட 242 பேரோடு பறந்திருக்கக்கூடிய இந்த விமானம் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் இதிலே உயிர் பிழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விமானம் மோதியதனுடைய அடிப்படையிலே அந்த மருத்துவக் கல்லூரியில் தங்கியிருந்திருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படு பாதகமான சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ருபானி உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பிலே வெளியாகக்கூடிய செய்திகள் மனதை உடைத்து போட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக எல்லோருமே இந்த ஆழ்ந்த இரங்கல்களையும் தங்களுடைய கவலைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய பதிவுகளை எல்லா இடமும் பதிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலே இது போன்ற பல்வேறுபட்ட விபத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பில் எச்சரிக்கைகள் நிறையவே விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கைகள் எதுவுமே கவனத்தில் கொள்ளப்படாததான் இந்த விபத்தினுடைய பின்னணி காரணமாக இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. மூத்த விமானிகள் பல பேர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பிலே தங்களுடைய கருத்துக்களை பதிந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக விமானி ஒருவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம்தான் விமானத்தினுடைய ஃபியூவல் மீட்டரிங் சிஸ்டம் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரணம் தான் இதற்கு பிரதானமான விஷயமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன இந்த ஃபியூவல் மீட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக எங்களுடைய வாகனங்களில் எரிபொருள் இருக்கும். அந்த எரிபொருள் காற்றுடன் கலந்து இயந்திரத்துக்கு சென்று அது எரிவடைந்து அதன் மூலமாக சக்தியை பிறப்பிக்கும். அப்படி சக்தி பிறப்பிக்கப்படக்கூடிய இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறுகள் தான் இதனுடைய விபத்தின் காரணமாக இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் சாதாரணமாக மோட்டார் வாகனமோ ஏனைய வாகனங்களுக்கோ இது பாரிய பாதகங்களை கொடுக்காவிட்டாலும் கூட விமானத்தை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் விமானத்தினுடைய இயந்திரத்தை சுக்குநூறாக நிறுத்திவிடும். ஒரு இயந்திரம் பழுதடைந்தால் இன்னும் ஒரு இயந்திரத்தை நம்பி பறக்கக்கூடிய விமானங்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் 2 இயந்திரங்களையும் ஒட்டுமொத்தமாக செயல்திறனிலிருந்து நிறுத்திவிடுகிற அளவுக்கு பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த விமானி சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, விமானத்தினுடைய எரிபொருள் துறையிலே பல்வேறுபட்ட விஷயங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த துறை தொடர்பிலே மூத்த இன்னும் ஒரு அதிகாரியாக பணியாற்றக்கூடிய ஒருவர் விமானத்திலே அதிக அளவில் எரிபொருள் இருந்ததனுடைய காரணமாக அதிக எடையை தாங்கி சுமந்து செல்ல முடியாத ஒரு விடயம்தான் விமான விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். இன்னும் ஒரு விமானம் மிக தாழ்வாக பறந்திருக்கிறது. அந்த தாழ்வாக பறந்ததனுடைய காரணமாகத்தான் அதை சரியான முறையிலே சீரமைத்து அல்லது அதனுடைய பரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறுகளை நிவர்த்தி செய்து அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டு கொள்ளாமல் தப்புவதற்கான ஏதாவது வாய்ப்புகளை இழந்திருக்கிறது என்ற தகவல் பட அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இயந்திரங்கள் பழுதானால் விமானங்கள் பரப்பு நிலையை இழந்துவிடும் என்பது அவர் பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயம். இந்த பரப்பு நிலை இழப்பதற்கு ஏதாவது பறவைகள் காரணமாக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் இப்போதைக்கு எழுந்திருக்கிறது. ஆனால் விமானம் மேல் நோக்கி ஏறுகிற போதும் இறங்குகிற போதும் அதற்கு உதவியாக இன்னும் ஒரு விஷயம் இருக்கும். விங் ஃபிளப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பக்கவாட்டு இறக்கைகளில் இருக்கக்கூடிய அந்த விடயம் தான் விபத்துக்கு காரணம் என்று சொல்லி இன்னும் சில பேர் ஊகிக்கிறார்கள். இந்த அமைப்புகள் சரியாக இயங்க முடியாத காரணத்தினால் தான் விமானம் இந்த மோசமான இழப்பை சந்தித்திருக்கிறது, பல பேரை கொன்று முடித்திருக்கிறது என்பது இன்னும் நிறைய பேருடைய கருத்தாக இருக்கிறது.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதில் என்ன கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற உறுதியான தகவல்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த கருப்பு பெட்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பரவுகிற அதே நேரம்தான் விமானி இந்த விமானம் சிக்கலுக்குள்ளாக இருக்கிற போது அழைப்பொன்றை தன்னுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு மேற்கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பு கட்டுப்பாட்டறையிலே இருப்பவர்களாலே பதிலளிக்க முடியாமல் அது பதிலளிக்காமல் போனதுதான் இன்னும் ஒரு காரணமாக இப்போது சொல்லப்படுகிறது. மேடே கோல் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பொன்று விமானத்துறையில் இருக்கிறது. அந்த அவசர அழைப்பிலே யாரும் பேசவில்லை என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இப்போது தகவல் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டுப்பாட்டறைக்கு சமிச்சைகளை வழங்கக்கூடிய அந்த தொகுதியில் இருந்துதான் இந்த அழைப்பு பதிலளிக்கப்படவில்லை என்கிற அந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரெஞ்சு மொழியிலே இந்த மெய்டர் அப்படின்னு சொன்னால் உதவி செய்யுங்கள் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதனால் தான் மேடே கோல் என்று சொல்வது உதவிக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு அழைப்பு. ஏற்கனவே இந்த விபத்தினுடைய பாரதூரத்தன்மையை விமானி உணர்ந்திருக்கிறார். கட்டுப்பாட்டு அறைக்கு அழைப்பை எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அந்த அழைப்பு பதிலளிக்க முடியாமல் போயிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்க, மறுபக்கமாக இந்த விமானத்தினுடைய பாரதூரத்தன்மை அல்லது விபத்துக்குள்ளாக போகிறது என்பது ஒரே ஒருவருக்கு தெரிந்திருக்கிறது. யார் என்று சொன்னால் இந்த விமானம் இந்த விபத்துக்குள்ளாகுவதற்கு முன்பாக பல மணி நேரத்துக்கு முன்பாக பறந்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த விவரங்களை சுட்டிக்காட்டி இந்த நிறுவனம் விமானத்துக்கு சொந்தமான நிறுவனத்தினுடைய பெயரையும் இட்டு அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பாரதூரமான இந்த சம்பவத்தின் இன்னும் ஒரு மோசமான பின்னணியாக இருக்கிறது. அவர் எச்சரிக்கக்கூடிய காணொளிகள் சமூக வலைத்தளம் எல்லாம் தாராளமாக இப்ப பார்க்க கிடைக்கிறது. குறிப்பாக அந்த விமானத்திலே பயணித்திருக்கக்கூடிய பயணி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம்தான் தொழில்நுட்ப கோளாறுகள் இந்த விமானத்தில் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சாதாரண பயணியாக இருந்தாலும் அவருடைய அனுமானத்தினுடைய அடிப்படையிலே விமானத்தினுடைய பயணிகளுக்கான ஆசனத்தில் அதில் இருக்கக்கூடிய தொடுதிரை, தொலைபேசி உள்ளிட்ட எவையும் வேலை செய்யவில்லை. அவையெல்லாம் செயலிழந்து போயிருக்கிறது. இப்படி ஒரு மோசமான அனுபவத்தை தான் சந்திக்கவில்லை என்று சொல்லி இந்த விமான நிறுவனத்தினுடைய விஷயங்களை குறிப்பிட்டு ஹேஷ்டேக்கோடு சேர்த்து அவர் அந்த பதிவை போட்டிருக்கிறார். ஆனால் அந்த பதிவு பார்க்கப்படவும் இல்லை. அந்த பதிவை பார்த்து அது சீர் செய்யப்படவும் இல்லை. சீர் செய்யப்பட்டிருந்தால் இந்த அளவு தூரம் விபத்து ஏற்பட்டிருக்காது என்பதை நிறைய பேர் இப்போது சமூக வலைதளத்திலே பகிர்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ட்ரீம் லைனர் விமான நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய இன்னும் ஒரு மூத்த பொறியியலாளர் இந்த விமான தயாரிப்பு வகை தொடர்பிலே இன்னும் ஒரு அச்சநிலையை இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிடுகிறார். இந்த வருடம் என்பது இந்த ரக விமானங்களுக்கு மோசமான காலமாக இருக்கும். குறிப்பாக போயிங் 777 அதே போல 787 இந்த ரகங்களை சேர்ந்த விமானங்கள் இந்த வருடம் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்று அவர் முன்பாகவே குறிப்பிட்டிருக்கிறார். தயாரிப்பு முறைகளின் போது குறுக்கு வழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குறுக்கு வழிகள் காரணமாக இந்த விமானங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கும் என்பதை அவர் ஏலவே குறிப்பிட்டு விட்டார். இவ்வளவு அறிவுறுத்தல்கள், எச்சரிக்கைகளுக்கு பிறகும் இந்த விமானம் எப்படி பறக்க விடப்பட்டது என்பது தொடர்பில் விசாரணைகள் இப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சில பேர் தங்களுடைய நேர கால தாமதங்கள் காரணமாக விமானத்திலிருந்து அல்லது விமானத்தில் பயணிப்பதிலிருந்து தப்பியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருடைய கனவுகள் சிதைந்து போயிருக்கிறது. ஒருவர் மாத்திரம் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற தகவல் இப்போது அதிகமாக எல்லா இடங்களிலுமே பேசப்படுகிறது. பிரித்தானியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பயணி ஜேமிரே மீக் அவர் சமூக வலைத்தளத்திலே ஒரு தகவல் ஒரு காணொளியோடு சேர்த்து பகிர்ந்திருக்கிறார். இந்த விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படுவதற்கு முன்பாக அந்த காணொளியை இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே அவர் பதிந்திருக்கிறார். நாங்கள் விமான நிலையத்தில் இருக்கிறோம், விமானத்தில் ஏற இருக்கிறோம், இன்னும் 10 நிமிடங்களில் நாங்கள் பறப்பை ஆரம்பித்து விடுவோம். குறிப்பிட்ட அளவு மணித்தியாலங்களில் என் சொந்த ஊரான லண்டனுக்கு நான் வந்து விடுவேன் என்பது அந்த சாராம்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பேசியதற்கு பிறகு ஒரு மெல்லிய குரலிலே அவர் அருகில் இருந்திருக்கக்கூடிய அவருடைய உதவியாளரிடம் சொல்கிறார், உங்கள் ஆதரவினால் அல்லது உங்கள் துணையால் தான் இவ்வளவு நாட்களையும் நான் இந்த இடத்திலே சந்தோஷமாக கழித்திருக்கிறேன். ஒரு சுற்றுலா பயணியாக வந்த எனக்கு மிக திருப்தி தரக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து கொடுத்துக்கின்ற மெல்லிய குரலோடு தளதளத்த குரலோடு அவர் அந்த காணொளியை பகிர்ந்திருக்கிறார். அந்த காணொளிக்கு பிறகு தன் தேசத்தை போய் தான் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அவர் இப்போது இல்லை என்பது இன்னும் ஒரு கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. 53 பிரிட்டிஷை சேர்ந்திருக்கக்கூடிய பிரஜைகள் இந்த விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவராக இவரும் இருக்கிறார் என்பதுதான் இன்னும் ஒரு சோகமாக இருக்கிறது. அதே போலதான் பூமி சௌஹாசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பயணத்தை திட்டமிட்டு வீதியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே
வீதியிலே அதிக நெரிசல் காரணமாக 10 நிமிடங்கள் தாமதமாகத்தான் விமான நிலையத்தை வந்து சேர்கிறார். விமானம் புறப்பட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய வேளையில் இவர் விமானத்தை தவறவிட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சியிலும் கவலையிலும் விமான நிலையத்தில் காத்திருந்திருக்கிறார். அந்த ஏமாற்றத்தில் இருந்திருக்கக்கூடிய இவருக்கு அதற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய செய்திதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை தோற்றுவித்திருக்கிறது. தான் புறப்பட இருந்த விமானம் தவற விட்டுறக்கூடிய அந்த பரப்புக்குரிய விமானம் விபத்துக்குள்ளாகி இத்தனை பேருடைய உயிர்களையும் காவு கொண்டிருக்கிறது என்ற செய்திதான் அது. குறிப்பாக மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். அது நமக்கு தெரியாமல் எப்போதோ நிகழ்ந்து விட்டால் அதனுடைய பாரதூரத்தன்மை தெரியாது. ஆனால் மரணிக்க போகிறோம் என்று தெரிந்து இன்னும் சொற்ப வினாடிகளில் உயிர் பிரிய போகிறது என்கிற அந்த நிலை என்பது எவ்வளவு மோசமான விளைவுகளை அந்த விமானத்தில் பறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்த இருக்கும் என்பதை யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர் இந்த விமானத்தில் 2 வருடங்களுக்கு பின்பு தனியாக பயணிக்க தயாராக இருந்தார். ஆனாலும் கூட அவர் அந்த வாய்ப்பின் காரணமாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் சில வேளைகளிலே சில வழிகளிலே வேலை செய்யும். அதுபோல இந்த பெண்ணுக்கும் வேலை செய்திருக்கிறது. ஆனால் ஏனைய ஒட்டுமொத்த அத்தனை பேருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை சிதைத்திருக்கிறது. விமான பணிப்பெண்கள் விமான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில காணொளிகள் எடுத்திருக்கிறார்கள். எந்த அளவு தூரம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை அந்த காணொளிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியும் இல்லை, மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு அவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்பது இன்னும் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமாக இருக்கிறது. இந்த விபத்தை பொறுத்தவரையில் ஒருவர் உயிர் தப்பியிருக்கிறார் என்ற செய்தி பகிரப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய சகோதரரோடு, ஒரு பிரிட்டிஷ் பிரஜையாக அவர் இருக்கிறார், 2 பேருமே பிரிட்டிஷ் பிரஜைகள் தான், சகோதரரோடு இந்த பயணத்தில் அவர் இருந்தார். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், மற்றவர் உயிர் தப்பியிருக்கிறார். அந்த குடும்பம் இழப்பை எண்ணி கவலைப்படுவதா, இருப்பதை எண்ணி மகிழ்ந்து கொள்வதா என்ற இக்கட்டான நிலைமை ஒன்றுக்குள் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. பிரித்தானிய பிரஜைகளாக இருக்கக்கூடிய அஜய்குமார் ரமேஷ், அதே போல விஸ்வகுமார் ரமேஷ், இந்த 2 பேரும் இந்த விமானத்திலே பயணித்திருக்கிறார்கள். ஒருவர் இந்த விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். 11A என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இவர் அந்த அபாய வழியினூடாக வெளியேறி பாராசூட் மூலமாக உயிர் தப்பி இருக்கிறார். காயங்களுடன் இப்போது வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அவர் நலம் பெற்று மீண்டு வர பிரார்த்திப்போம். அந்த நேரங்கள் மிக ரணமாக இருந்ததாக அவர் பிறகு ஊடகங்களிலே கருத்து சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல்வேறு கனவுகள் என்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். புதிய வீடு, அரச பணி, இப்படியான பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு தான் ஒரு நல்ல வாழ்க்கையை கேரளாவிலே வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணிருக்கக்கூடிய ஒரு பெண் பிரித்தானியாவுக்கு பயணமாகிறார். பிரித்தானியாவிலே உழைத்து புதிய வீட்டை கட்டி அரசு வேலையும் சமமாக கிடைக்கக்கூடிய அந்த வேளையிலே தான் பணியாற்றிய வேலையை சரியான முறையிலே ராஜினாமா செய்துவிட்டு இந்த அரச பணிக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த கனவோடு பயணித்திருக்கக்கூடிய அவருடைய உடலம் இப்போது வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. புதிய வீட்டை ஆசையோடு பார்க்க ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு இன்றைக்கு ஏமாற்றம் எஞ்சியிருக்கிறது. அவர் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பம், அவருடைய ஊரவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே மிகுந்த ஆழ்ந்த துயரத்தில் இப்போது இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மோசமான விடயமாக இருக்கிறது. அதே போலதான் பிரதீக் ஜோஷி கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் ஒரு மென்பொருள் பொறியியலாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவி, வைத்தியராக இருக்கிறார், 3 சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகளோடு ஸ்ரீலங்காவெல்லாம் சுற்றித் திரிந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்க்க கிடைத்தது. தலதா மாளிகை உள்ளிட்ட பல்வேறுபட்ட இடங்களுக்கு அவர் போய் வந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளைகளை மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக பிரித்தானியாவுக்கு அழைத்துச் செல்கிற அவருடைய பல்வேறுபட்ட முயற்சிகள் தோற்று போயிருக்கிறது. அப்படி தோற்று போனதுக்கு பிறகும் அவர் விட்டுவிடவில்லை. அதன் பிறகும் மிக கணிசமாக முயற்சி செய்திருக்கிறார். அப்படி முயற்சி செய்து 5 பேராக இந்த விமானத்திலே பறப்பதற்கு அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட கால திட்டமிடல்கள், காகித வேலைகள், அதை தாண்டியிருக்கக்கூடிய பொறுமை, எல்லாவற்றுக்கும் பிறகு தங்களுடைய கனவு நனவாக போகிறது என்ற பெரும் எதிர்பார்ப்போடு பயணித்திருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் சோகமான விஷயமாக இருக்கிறது. அவர்கள் சில தகவல்களை தங்களுடைய உறவுகளுக்கும் தங்களுடைய சமூக வலைத்தளத்திலும் பகிர்ந்திருக்கிறார்கள். திட்டங்களால் அவர்களுடைய எதிர்காலம் நிரப்பப்பட்டிருந்தது. பயணம் தொடர்பிலே அவர்கள் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். இந்த 171 ரக விமானத்திலே அவர்கள் பறப்பதற்கு ஆயத்தமாக இருந்து பயணத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். செல்ஃபி உள்ளிட்ட பல்வேறுபட்ட புகைப்படங்கள் எடுத்து தங்களுடைய சொந்தங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்காலத்தில் மாற்றம் ஒன்று வரப்போகின்ற நம்பிக்கையிலே அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தாலும் அது ஏமாற்றமாகத்தான் முடிந்திருக்கிறது. வாழ்க்கை என்பது இப்படித்தான்.
வாழ்க்கையினுடைய கனவுகள் ஒட்டுமொத்தமாக அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய சொந்தங்களை பொறுத்தவரையிலும் சாம்பலாகி இருக்கிறது. மிருகத்தனமான நினைவூட்டல்கள் வாழ்க்கையை பயங்கரமாக உடைத்து போட்டிருக்கிறது. நீங்கள் காட்டுகிற, எதிர்பார்க்கிற, விரும்புகிற எதுவுமே நிலையற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு நூலின் மீது தொங்கக்கூடிய மனித வாழ்க்கை போலதான் இந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இப்படி ஒரு பாரதூரமான விபத்து சம்பவம் ஏற்பட்டதற்கு பிறகு அகமதாபாத் பகுதிக்கு பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக காலையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் தொடர்பிலே பல்வேறுபட்ட விளக்கங்களையும் விசாரணைகளையும் மேற்கொண்டு திரும்பியிருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட மறுபக்கமாக இந்த விபத்துக்குள்ளாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறுவனம் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுப்பதற்கு இப்போது சம்மதித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மருத்துவ கல்லூரி அதை மீள கட்டமைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தேவையான உதவிகளை செய்வதற்கும் சரீரமாக அதை தாண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளை செய்வதற்கும் இப்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். என்னதான் 1 கோடி பணத்தை கொடுத்தாலும் அவருடைய கனவுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி பயணித்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எதையுமே கொடுத்துவிட முடியாததாக இருக்கிறது. கருப்புப்பட்டி தொடர்பிலே தகவல்கள் இன்னுமே வெளியாக ஆரம்பிக்கவில்லை. அப்படி வெளியாகிற போதும், இன்னும் முக்கியமான சம்பவங்கள் இடம்பெறுகிற போதும் அடுத்த காணொளியில் அதை தொகுப்பாக கொண்டு வருகிறேன்.